காரம் போடுவாங்க சிலம்பு, செய்யலாமா புளிக்குழம்பு. இன்னைக்கு நம்ம கொல்லிமலை புளிக்குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. செல்போனை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி சுத்தி வரான் பாரு, அதாண்டா ஒரு மாதிரி இருக்கு. ஆட அவன் வியூஸுக்காக வீடியோ எடுக்கிற வெறும் பையன்டா. ஒரு கையளவு புளி போட்டுக்கலாம். அது கொஞ்ச நேரம் ஊற வச்சு அது கரைச்சிக்கலாம். சொல்லி நிறுத்துங்களேன்டா. என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கடைச்சேரி பொண்ணுமா வணக்கிக்கலாம். சரி, இப்போ நம்ம வெங்காயம் பொண்ணுமா வணக்காச்சு. வாங்க இப்போ அடுத்த தேவையான பொருளை போட்டு பூண்டு கருவேப்பிலை வாங்க இப்போ போட்டுக்கலாம். நல்லா போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு கருவேப்பிலை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். பொண்ணுமா எல்லாம் நல்லா புண்ணியமா வணங்கி எடுத்து அடுத்த தேவையான பொருளை போட்டுக்கலாம். புளி நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. ஊற்றிக்கலாம். மஞ்சள் போட்டுக்கலாம். அம்மாதான் பத்தி குழம்பு யாரு நம்ம கண்ணி மேல ஏமா போட்ட குழம்பு சாப்பிட்டுக்கலாம். ஐயோ அதெல்லாம் சேர்த்து கூடாது. நாம அங்க கரண்டில வேற இங்கிலீஷ் காக்கா காரமா காரம் அப்படிங்கிட்டு வாரத்துக்குள்ள போய் வேறு ஆயிரும். 2 ஸ்பூன் போட்டு ஒரே ஸ்பூன் போட்டு காரம் ஆனதுனால அவளை போடுவா. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம்னு சொல்லுங்க. காயம்பத்தில் போட்டுக்கலாம். நீ வீடியோவுக்கு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம்னு சொல்றேன். மிளகா ஸ்பூன் 2 போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். போடு பொறுமையா போடுறான். கொஞ்சம் செல்லுங்களை போடல. ஐயோ இன்னும் கொஞ்சம் போட அல்ல 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 அவக்கா தானே எப்போ சொட்டி அடுத்தது யார் உப்பு 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 போட்டுக்கலாம். சொல்லி உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். செல்லு செல்லு அவனுக்கு செல்லு வைட்டோம். அப்படியே உள்ள செல்லு ஆடையை போட்டு போயிட்டா பார்த்துக்கோ. இல்லை உப்பு போதுமாடா. இன்னமா 10 கிலோ போயிடா. கொதிக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஊதி ஒரு கொஞ்சம். இப்போ தெரியுது. குழம்பாவே கொதிக்கிறதப்பா. எங்கேயாவது போ. நாங்க போவோம். இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. ஒரு 2 சும்மா இருக்க மாமலுக்கு சூடுங்க போதும். அதனால கார்ட் கம்மன் போலி அது மட்டும் போதும்.
ஐயோ ரோஸ் என்ன இவ்வளோ லாரம் அடிக்குது கிட்ட போய் பார்க்கலாம் ஏங்க டேய் செம்மால தான் அடிக்குது ரோஸு சரி வாங்க இப்போ நம்ம கம்மிலாம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி எப்போனா குழம்பு நல்லா வந்து கெட்டியாக இருக்கணும் அது மாதிரி எண்ணெய் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி பிரிஞ்சிருந்துச்சுன்னா மட்டும்தான் குழம்பே நல்லா கொதிச்சிருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெயாக நல்லா பிரிஞ்சிருச்சு குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் கண்டிஷனில் கோயினா வீடியோ நாளைக்கு ஒரு வீடியோ இருக்கும் இந்த ஸ்டேஜில் கடல் பயங்கர குழம்பு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம் ஊற்றி வச்சுட்டு பானை செட்டுலாம் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் குழம்பு பார்த்தாலும் எச்ச ஊறுதுங்க உள்குழம்பு உரமாக எடுத்து வச்சாச்சு இப்போ பானையில் சோறு போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் கொல்லிமலையில் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க அந்த பானையில் போட்டு சாப்பிட்றதே தனி ருசி ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் சாப்பிட்டு டேஸ்ட் ஒரே பாருங்க சூப்பரா இருக்கு நான் பாருங்க செம்மையா இருக்குக்கா எச்ச ஊறுதுக்கா எனக்கு அட்ராக்ஷனா இருக்கு பிராச்சனையா என்னோட ஃபேவரட் சாப்பாடு லெமனா இருந்துச்சு இப்போ இந்த சாப்பாடு சாப்பிட்டோன்னே புளி சாதம் தான் என்னோட ஃபேவரட்டா இருக்கு நீங்க வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க கொல்லிமலை புளி குழம்பு வேற லெவலா இருக்கு உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை கமெண்ட் பண்ணுங்க நாங்க அதை செஞ்சு ரிவ்யூ கொடுக்குறோம் எப்பயும் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேனை நல்லா வலிச்சு சாப்பிட்டாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் சாலை விட்டீங்களா